இந்த 2026 புத்தாண்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் மார்க் கொடுத்தோம் அப்படின்னா எப்படி கொடுக்கலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 10க்கு 6 கொடுக்கலாம். ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பரான முன்னேற்றம் வந்து மேசராசிக்கு கிடைக்கும். ரிஷபம்க்கு 10க்கு 8 கொடுக்கலாம். என்ன காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் நல்லா வந்து இன்கம் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளாக ஆகக்கூடிய ஒரு ஆண்டா வந்து இருக்கும் உங்களுக்கு. மிதுனத்துக்கு 7 கொடுக்கலாம். ஏன்னா இது ஒரு மாடரேட்டான ஒரு ஆண்டா இருக்கும். ஸோ ரொம்ப லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் ஒரு மீடியம் ரேஞ்ச் வந்துட்டு நிறைய முன்னேற்றமும் இருக்கும், தடைகளும் வந்து நீங்கள் சந்திப்பீங்க. கடகம்க்கு 6 கொடுக்கலாம். ஏன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு ஒரு தடைகள் ஒரு சில ஃபினான்சியல் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் 6 வரைக்கும் கடகத்துக்கு கொடுக்கலாம். சிம்மத்துக்கு 5 கொடுக்கலாம். ஏன்னா நிறையா வந்துட்டு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளமும் சந்திக்கலாம். வேலை மாற்றங்கள் வேலையே போகக்கூடிய சூழ்நிலை கூட வந்துட்டு சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு வந்து அமையலாம். கன்னிக்கு வந்து 7 வரைக்கும் கொடுக்கலாம். இவ்வளோ நாளாக வாழ்ந்த கஷ்டங்கள் போய் ஓரளவுக்கு அந்த ஆவரேஜில் வந்துட்டு அபோவ் ஆவரேஜாக வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. துலாம் வந்து 7 கொடுக்கலாம். இன்கம் வந்துட்டு அதிகமாகும். அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த 2026 உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்கு 8 வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கு. அவங்க முயற்சி ஸ்தானத்திலே ப்ளூட்டோ அப்படிங்கிற கிரகம் இருக்கிறனால அவங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுமே சக்சஸ் ஆகக்கூடிய இயரா வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். தனுசுக்கு 6 மார்க் வரைக்கும் கொடுக்கலாம். நிறைய வந்துட்டு யோசிச்சு செய்யக்கூடிய டிசிஷன் மேக்கிங் மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணீங்கன்னா இந்த 2026 நல்லா இருக்கும். பட் யோசனைகளை மட்டும் வந்துட்டு கரெக்டாக பண்ணாமல் தப்பாக பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனைகளை மாட்டிக்குவீங்க. மகரத்துக்கு 9 வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா இந்த 2026 இருக்கிற ராசிலே சூப்பராக இருக்கும். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி தான். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான ராசின்னு சொல்லலாம். பல இயரை விட இந்த இயர்ல நிறைய முன்னேற்றங்களை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. கும்பராசிக்கு 6 வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா கடன் பிரச்சனைகள் இஎம்ஐ பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஸோ கடன் வாங்காம நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். கடனை வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனைகளை மாட்டிக்கூடிய இயரா இருக்கும். மீன ராசிக்கு 6 வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்கேம்ல போய் மாட்டிக்குவீங்க. பிரச்சனைகள் நிறைய ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு இயரா இருக்கும். அதனால பார்த்து பழகக்கூடிய நபர்கள்லாம் வந்துட்டு கவனமா இருந்தீங்க அப்படின்னா இந்த இயர் உங்களுக்கும் சூப்பரா அமையும்.